சே, உங்களை போய் கிரேட்டஸ்ட் ரைவல்ஸ்லாம் சொல்லிருக்கோம்டா, ரொம்பவே அசிங்கமா இருக்குடா. ஒரு நல்ல டீமை கொண்டு வாங்கடான்ற மாதிரி தான் இருக்கு பாகிஸ்தானோட நிலைமை. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பாகிஸ்தானோட மோசமான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பார்த்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெர்லின் டாக்ஸ் தமிழ். இந்த மேட்சோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் தான் பேட்டிங் பண்ணாங்க. இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸ் ஆன இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ஹிட் காட்டுவாங்கன்னு நினைச்சோம். அபிஷேக் சர்மா 0 ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு. சரி, இஷான் கிஷன் இருக்காரு, அவர் ஏதாவது அதிரடி காட்டுவார்னு பார்த்தா சரவடியை காட்டிட்டாரு. 77 ரன் அடிச்சாரு. அந்த பையனுக்கு பயமே இல்லைன்ற மாதிரி தான் ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. உண்மையிலேயே ஒரு தரமான இன்னிங்ஸ். இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. மிடில் ஆர்டர்ல சூரியகுமாரும் திலக் வர்மாவும் அவங்களோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு டீசென்டான ஒரு ரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பினிஷர்ஸ் அவங்களோட ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராகவே. டோட்டலா இந்தியன் டீம் 175 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 176 அடிச்சா வெற்றின்ற ஒரு இலக்கோட போயிருந்த பாகிஸ்தான் தொடக்கத்துல இருந்தே சொதப்பிட்டு இருந்தாங்க. முதல் ஓவர்ல இருந்து பாகிஸ்தான் டீம் விக்கெட் இழந்தாங்க. முதல்ல ஒரு ஹர்திக் பாண்டியா போட்டிருந்தாரு. ஹர்திக் பாண்டியோட ஓவர்ல விக்கெட். ரெண்டாவது ஓவர் பும்ரா போட்டிருந்தாரு. பும்ராவோட ஓவர்ல விக்கெட் ஆயிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் அணி பவர் பிளேக்கு முன்னாடியே 4 விக்கெட்டை கை விட்டாங்க. பாகிஸ்தான் டீம்லயே உஸ்மான் கான்ன்ற ஒரு பிளேயர் மட்டும் தான் டீசென்டான ஒரு ரன் அடிச்சாரு. ஒரு 44 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மீதி எல்லாருமே சொற்ப ரன்களையும் சில ரன்களையும் அடிச்சு பாகிஸ்தான் 114 ரன் மட்டும் தான் டோட்டல் அடிச்சிருந்தாங்க. 61 ரன் வித்தியாசத்துல பாகிஸ்தான் ஒரு அபார தோல்வின்னு சொல்ல இந்த ஒரு தோல்வி. பாகிஸ்தான் அணி வரக்கூடிய போட்டிகள்ல சீரியஸா ஆடணும். சீரியஸ் ஆடி இந்தியன் டீம் கூட மறுபடியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாகிஸ்தான் இந்த மாதிரி இவ்வளவு கேவலமா ஆடினா மறுபடியும் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் ரைவல்ரின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களோட கருத்துக்கள் நாதுங்க. இந்தியன் அணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? காமெண்ட் பாக்ஸ்ல இந்தியன் அணிக்காக ஒரு ரெட் ஆட் பண்ணுங்க.